நம்ம நினைக்கிற சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 169 காலத்துக்கான கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஜென்ரல் டியூட்டி. இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொகேஷன் எனிவேன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் ஒன் பை ஒன்றா பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் டைம் பார்க்கலாங்க. போஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் இருக்கிற வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா 169 காலிடத்துக்கான வேலை வாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜூடோ, ஓசோ, ஷூட்டிங், பாக்ஸிங், அத்லெட்டிக்ஸ், ஆர்ச்சரி, ரெஸ்லிங், ஃப்ரீஸ்டைல், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், கியோரோ, ரோவிங், ஸ்விம்மிங், டைவிங், கராத்தே, யோகா, இக்வெஸ்டிங், ஐஸ் ஹாக்கி, இந்த மாதிரிப்பட்ட ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th முடிஞ்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 23 வயசு கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 23 வயசு உள்ள இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த வேலை வாய்ப்பு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாய்க்கு 21,700 தொடங்கி 69,100 வரைக்கும் பர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களை வச்சு அவங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் மற்றும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், தென் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் டெஸ்ட் நடக்கப்பட்டு அவங்கள வேலைக்கு கூப்பிடப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ். இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/1/2024 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/2/2024 பிப்ரவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னு